செய்தியாளர் மணிகண்டன் இணைப்பில் இருக்கிறார். மணிகண்டன், இப்ப நம்ம அவர் தனிநபர், அதே போல சில நிறுவனங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய கடன், அது பற்றிய தகவலும் இருக்கு. அதுல நம்ம பார்த்தோம், கிட்டத்தட்ட 76 கோடி ரூபாய் அளவிலான கடன் மட்டுமே அவர் கொடுத்திருக்கிறார். அது பற்றிய முழு விவரங்கள் இருக்கா? தனிநபருக்காக பார்க்கும்போது அவரது மனைவி, அவருடைய மகன், மகள் ஆகியோருக்கு கூட அவர் கடன் கொடுத்திருப்பதை பார்க்க முடிகிறது. அந்த விவரங்களும் இதுல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர் எந்த இடத்துல இருந்தும் பெற்ற கடன் ஏதும் நிலுவையில இல்லை என்பதையும் தெரிவித்திருக்கிறார். இந்த அபிடவிட்டின் மூலம் அரசுக்கு செலுத்த வேண்டிய கடன்களும் எதுவுமில்லை, வங்கி நிதி நிறுவனங்களுக்கு செலுத்த வேண்டிய கடன்களும் எதுவும் இல்லை என்பதை அவர் தெரிவித்திருக்கிறார். முக்கியமாக பல்வேறு நபர்களுக்கு, அவரது மகன் ஜோசன் சஞ்சய்க்கும் அவரது மகள் திவ்யா சாத்தாவுக்கும் குறிப்பிட்டிருக்கிறார் கடன் கொடுத்ததாக இந்த அபிடவிட்ல தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் பல்வேறு முக்கியமான விஷயங்கள் இதுல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சிறப்பு சாராம்சங்களை பார்த்து வருகிறோம். அந்த அளவுல எவ்வளவு ரூபாய் கடன் வழங்கி இருக்கிறார், எவ்வளவு ரூபாய் வருமான வரி நிலுவைகள் இருக்கிறது, அல்லது அந்த வருமான வரி நிலுவையில ஏதேனும் பிரச்சனைகள் இருக்கிறதா உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அவருடைய கல்வி விவரம் பற்றி ஏற்கனவே பெரும்பான்மையானவர்களுக்கு தெரியும். அவர் லைலா காலேஜ் டிஸ்கண்டினியூட் ஸ்டூடெண்ட் என அதையுமே குறிப்பிட வேண்டிய தேவை இருக்கிறது. ஒரு வேட்பாளருடைய எந்த ஒரு விவரமுமே தான் வாக்கு செலுத்தக்கூடிய தொகுதியில் இருக்கக்கூடிய வேட்பாளர்களுக்கு தெரிந்து விடாமல் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த நடவடிக்கையை தேர்தல் ஆணையம் எடுத்து வருகிறது. அந்த அடிப்படையில தான் இதையுமே பார்க்கிறோம். அப்படியாக அவரது கல்வி விவரங்களும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தான் லயோலா கல்லூரியில் 1992ஆம் ஆண்டு பயின்று டிஸ்கண்டினியூ செய்தது, பிஎஸ்சி பயின்று டிஸ்கண்டினியூ செய்ததையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இப்படியாக 10 வீடுகள் இருந்ததை பார்த்தோம். வெள்ளி பொருட்கள், தங்கம் விலை குறித்த மதிப்புகளை பார்த்தோம். சுமார் 1.5 கோடி மதிப்பிலான தங்கம் இருக்கிறது, 15 லட்சம் மதிப்பிலான வெள்ளி இருக்கிறது. 10 வீடுகள் நீலாங்கரை, சாலிகிராமம், கொரட்டூர், ஊரூர் உள்ளிட்ட விஷயங்கள்ல பார்த்தோம். அசீம் சொத்துக்கள் 404 கோடி ரூபாய் இருக்கிறது. அசையா சொத்தின் சந்தை மதிப்பு மட்டும் 220 கோடியே 15 லட்சம் என்பதையும் தெரிவித்திருக்கிறோம். அந்த அபிடவிட் மூலமாக அவர் தெரிவித்திருக்கிறார். விஜய் மனைவி சங்கீதாவிடம் மட்டும் 2 கிலோ வெள்ளி இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். விஜயிடம் மட்டும் ரூபாய் 1 கோடி மதிப்பிலான வைர நகை இருப்பதாக பல்வேறு விஷயங்கள் இந்த அபிடவிட்ல விவரமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வாகனம் குறித்து நாம் ஏற்கனவே தெரிவித்தவாறு 4 சக்கர வாகனங்கள் தொடங்கி அவரது பெயர்ல அவரது அலுவலக உதவியாளருக்கு வழங்கப்பட்ட அவரது உதவியாளர் இயங்கி கொண்டிருக்கக்கூடிய டிவிஎஸ் எக்ஸல் வரையில அந்த அபிடவிட்ல தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.